வணக்கம், வாழ்க வளமுடன். இப்ப அடிக்கடி நாம பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜில் ஒன்று, திடீரென்று உங்களுக்கு சிறுநீர் அடைத்து கொண்டால், யூரின் போக முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டா உடனே இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பு, மருத்துவ குறிப்பு நிறைய பேர் திருப்பி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதே போல் நான் பாண்டிச்சேரி உமன் லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலில் சில கேஸ் ஹிஸ்ட்ரி, அடக்கப்பட்ட யூரினேஷன், ரிட்டன்ஷன் ஆஃப் யூரினேஷனுங்கிற தலைப்பில் சில கேஸ் ஹிஸ்ட்ரி கூட சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைசூரியா ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. என்னடா இது ஜெயசூர்யா கிரிக்கெட் பிளேயர் மாதிரி பேர் இருக்குதா, இல்லை நம்ம எஜ்ஜே சூர்யா மாதிரி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இது டைசூரியா. இந்த டைசூரியாங்கிறது சிறுநீர் கழிக்க கடினம்ங்கிற ஒரு தமிழாக்கம் சொல்லலாம். சிறுநீர் கழிப்பதில் கஷ்டமா இருக்கிற ஒரு பிரச்சனை. இதுல சிறுநீர் கழிக்க கடினமுடன் வலியோட சிறுநீர் கழிப்பதும் இந்த டைசூரியால பொருத்தம் சொல்லலாம். இது சிறுநீர் புறவழி பாதை என்று சொல்லக்கூடிய யுரேத்ரா, யூரினல் பிளாடர், புரோஸ்டேட் கிளாண்ட், இதோட இந்த இடங்கள்ல ஏற்படக்கூடிய அழற்சி, அல்சரேஷன், இல்லைன்னா அந்த உறுப்புகள்ல உருவாகி இருக்கக்கூடிய கட்டிகள், இல்லைன்னா இந்த யுரேத்ரா, கிட்னி ரீஜன், யூரினல் பிளாடர், பாசிங் வே, இல்லை ரீனல் கால்குலின்னு சொல்லக்கூடிய ஸ்டோன்ஸ் அது ஃபார்ம் ஆகி அதனால அடைக்கப்பட்டோம், இல்லை ஏதாவது மெக்கானிக்கல் இன்ஜுரிங்கிற காரணத்தாலேயோ, ரொம்ப எபிலெப்சி இல்லை கன்வல்ஷன், ஹிஸ்டீரியான்னு சொல்லக்கூடிய அதிதீவிர மன எழுச்சி நிலைகளில் உடல் தளர்ந்த நிலையிலேயோ இந்த டைசூரியாங்கிற ப்ராப்ளம் வரலாம். இன்னும் சில மாடர்ன் மெடிக்கல் சயின்ஸில் கொடுக்கக்கூடிய சில மருந்துகளால் கூட இந்த டைசூரியா பிரச்சனை வரலாம் சொல்றாங்க. சரி, அப்ப இந்த சிறுநீர் கழிப்பதில் கடினம் என்ன பொதுவாக நான் நம்மளோட பேசிக் கிளாஸ்ல சொல்லிக் கொடுப்பேன். சிறுநீர் கழிப்பதில் என்ன ஆரம்பிச்சு அந்த வார்த்தை கிட்னி இல்லை யூரேத்ரா, யூரினல் ரீஜன் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு உடனே ஞாபகம் வர வேண்டிய மருந்து என்ன சொல்லி பெர்பெரிஸ் வில்காரிஸ் என்கிற மருந்தை சொல்லி கொடுப்பேன். இப்ப அதையும் தாண்டி சில ஹோமியோபதி மருந்துகள், இந்த டைசூரியா பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மருந்துகள் என்ன பார்த்தீங்கன்னா அகோனைட், அப்பிஸ்மெல், பெலடோனா, கேந்தாரிஸ், கோனியம், ஈகோசிட்டம், ஆசிட்மோர், ஸ்டாபிசகரியா, ஜிங்கம்மெட், கிரியோசெட் பல மருந்துகளை குறிப்பா எடுத்து சொல்லலாம். இதுல முக்கியமா அகோனைட்ங்கிற மருந்து ரொம்ப மரண வேதனையோட யூரின் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. திடீர்னு யூரின் போறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமான பிரச்சனையா இருக்குதுன்னா உடனே அகோனைட் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது உடனே அந்த யூரின் பாஸ் ஆகும், ஈஸியா நல்ல வலி குறையறதையும் பார்க்கலாம். உடனடி நிவாரணம் அகோனைட். அதே போல அப்பிஸ்மெல்ங்கிற மருந்து கொட்டும் வலி, அதாவது ஸ்டிங்கிங் பெயின், அது யூரின் போகும்போது வலி கொடுமையா கடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய வலியோட யூரினேஷன்னா அப்பிஸ்மெல்ங்கிற மருந்தும், கோனியம்ங்கிற மருந்து ஆரம்பம், அதாவது யூரினேஷனுக்கு போய் நின்று ரொம்ப நேரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு யூரினை உடனே ஸ்டார்ட் ஆகாம கொஞ்சம் பொறுமையா ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஈஸியா யூரினேஷன் பாஸ் ஆகுதுன்னா ஈகோசிட்டம்ங்கிற மருந்து ரொம்ப அருமையா வேலை செய்யும். கிரியோசெட்டம்ங்கிற மருந்தும் இந்த டைசூரியா பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல மருந்து. இது இல்லாம என்னோட பொதுவான இந்த டைசூரியா பிரச்சனையை நான் தீர்க்கக்கூடியது என்னோட கூல் டீங்கிற காம்பினேஷன் கொடுக்கலாம், என்னோட மருந்து, இல்லை கிட்னி டீங்கிற மருந்து கொடுக்கலாம்,
இல்லை ப்ராஸ்டேட் டீங்கிற என்னோட காம்பினேஷன் மருந்துகளை கொடுத்து கூட இந்த டைஸ்வரியா ப்ராப்ளத்தை ஈஸியாக சரி பண்ணலாம். பொதுவாகவே பெர்பெரிஸ் வல்காரிஸ், கேந்தாரிஸ், சரசபரிலா, சாபல் செருட்டா இந்த 4 மருந்தையும் கலந்து ஒரு கலவையாக்கி அதை வாட்டர் பாட்டில் டோசேஜாக மாற்றி கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த டைஸ்வரியாங்கிறது வித்தின் 4 hours மாறக்கூடிய ஒரு பிரச்சனை. அவ்வளவு எளிமையாகவும் அவ்வளவு விரைவாகவும் உங்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியது டைஸ்வரியா பிரச்சனையில். அது ஹோமியோபதி மருத்துவம். ஸோ இதை உணர்ந்து பார்த்தவங்க, இதோட ஹோமியோபதி மருத்துவத்தின் உன்னதத்தை உணர்ந்தவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது மற்றவர்களுக்கு ஹோமியோபதி மருத்துவத்தில் ஒரு நாட்டத்தை உருவாக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கு பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த பதிவை ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வயது முதிர்ந்தவர்களுக்கு, இந்த டைஸ்வரியா ப்ராப்ளத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த பதிவை தொடர்ந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.